நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டனர். எஸ், நியூசிலாந்தோட ஒரு பொக்கிஷம் மிச்சல் சாண்டனர் அப்படின்னே சொல்லலாம். அவரால் எல்லாமே பண்ண முடியுங்க. பவுலிங் பண்ணுவார், தேவையான நேரத்தில் பேட்டிங் ஆடி கொடுப்பாரு, செம்மையான ஒரு ஃபீல்டர், ஒரு பக்காவான ஜென்டில்மேன் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல இருக்காரு. எப்போ 2018 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேல இருக்காரு. 2018, 19, 20, 21 இந்த 4 வருஷமும் சிஎஸ்கே அவரை வச்சிருந்தாங்க. 50 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா இதுதான் அவரோட சேலரியா இருந்துச்சு. 2022ஆம் ஆண்டு 1.9 crore ஆக்ஷன்ல எடுத்தாங்க. 2023 அவ்வளவு வாங்கினாரு. 2024 ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சிஎஸ்கேல அவர் 2018 இருந்து இப்ப 2024 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 வருஷமா இருக்காரு. 7 வருஷத்துல ஒரு சீசன் நடக்கவே இல்லை. 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. 6 வருஷமா இருக்காரு. 6 வருஷத்துல அவர் 15 மேட்ச் தாங்க டோட்டலாவே விளையாண்டிருக்காரு. எஸ், ஓவர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 52 ஓவர் தான் டோட்டலாவே போட்டிருக்காரு. 13 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஓகேவா? சோ பேட்டிங்லயுமே வந்து அவரால வந்து இந்த 15 மேட்ச்ல எத்தனை மேட்ச் பேட்டிங் இறங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வெறும் 8 மேட்ச் தான். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 5 தடவை நாட் அவுட்டா இருந்திருக்காரு. ஒரு 56 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுலயே அந்த ஒரு 22 ரன் அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ஒரு 6 அடிச்சு வின் பண்ணுவாரு அந்த கேம்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான மேட்ச் அது. ஓகே, கிட்டத்தட்ட 6 வருஷமா 15 மேட்ச் ஆடி 56 ரன் 13 விக்கெட். என்னடா பண்றீங்க சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பொதுவாகவே சிஎஸ்கே இது மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. ஒரு பிளேயர் எடுத்து வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க, உட்கார வைப்பாங்க. பட் ஆனால் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஒரு டைம்ல. அப்புறம் அந்த பிளேயர் வேற டீமுக்கு போவாங்க, இல்லைன்னா அவங்களோட கெரியரே முடிஞ்சிடும். இதெல்லாம் நடக்கும் தான் சிஎஸ்கேல, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா சிஎஸ்கேயோட மைண்ட் செட் எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேணும், நாங்க எப்போ வேணாலும் கேம் கொடுப்போம், அவர் எப்போ விளையாடுவாரு அப்படிங்கிற அந்த இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 6 வருஷமா இப்போ ஒரு வருஷம் 7வது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா போகுது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அங்க ரவீந்திர ஜடேஜா இருக்கிறதுனால சாண்டனருக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் ரவீந்திர ஜடேஜாவும் சேம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ஆர்ம் அந்த ஒரே கேட்டகரியில வர்றவங்க தான் 2 பேருமே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர் அப்படிங்கிறதுனால 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11ல ஆட வைக்க முடியல. பட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினது தான் இந்த 15 மேட்ச். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த வாட்டி இந்த ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் நிறைய ரைட் அப்ஸ் படிச்சேன். அதுல எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வாட்டி மிச்சல் சாண்டனரை ஆட வச்சே ஆகணும். ஏன்னா மிச்சல் சாண்டனர் ஒரு நல்ல பிளேயர், அவரை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த ரைட் அப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், கரெக்ட் தான் அப்படின்ட்டு. ஈவன் தோ தீக்ஷனா இருக்கிறப்ப கூட மிச்சல் சாண்டனரை ஆட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. பட் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவை வேற எடுத்து வச்சிருக்காங்க. அவரும் சேம் கைண்ட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஓகேவா? இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா மிச்சல் சாண்டனரை விட நல்லாவே ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஆடுறாரு அப் த ஆர்டர்ல அப்படிங்கிற பட்சத்துல ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இல்லை. நான் ஒரு 1 இயரா இல்லை 1.5 இயர் பிஃபோர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அப்பெல்லாம் நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா டெவான் கான்வேலாம் இல்லை, அப்போ ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்னு நினைக்கிறேன். என்னோட இன்னொரு சேனல், அந்த நான் வேலை பார்த்த சேனல்ல ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் மிச்சல் சாண்டனரை சிஎஸ்கே ஓபன் பண்ண வைக்கணும், ஓபன் பண்ண வச்சு பவர் பிளேயை அடிக்க வைக்கணும். ஏன்னா அவர் எடுத்து வச்சிருக்காங்க, பட் அவர் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம வச்சிருக்காங்க. ஈவன் தான் அவர் ஓப்பனரா ட்ரை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் நான் ஒரு வாட்டி பேசியிருந்தேன். ஐ திங்க் ஒன் டைம் ஓப்பனராகவும் அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன் மிச்சல் சாண்டனர். அதுவும் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒரே ஒரு மேட்ச் தான் கொடுத்து பார்த்தாங்க. அது பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் சாண்டனரால அந்த ஒரு மேட்ச்ல என்னங்க ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா உண்மையிலுமே நான் சொல்லவா வேற லெவல் ஒரு கிரிக்கெட்டர். அண்ட் இன்னொன்னு ஒன்று சொல்றேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சுமிபதி பாலாஜி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதை நான் சொல்றேன். ஓகே,
என்னன்னா ஒவ்வொரு ஐபிஎல் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டீமோட அந்த மீட்டிங் இருக்கும்ல, நம்ம கப் அடிக்கிறோம் அடிக்கல அதெல்லாம் இல்ல, 2018 சொல்றேன். ஓகே, ஒவ்வொரு ஐபிஎல் சீசன் முடிஞ்ச வரை எல்லாரும் பாய் சொல்றதுக்குலாம் நிப்பாங்கல்ல, அப்ப எல்லாம் MS தோனி மிச்சல் சாண்டரை பத்தி மட்டும் தனியா பேசுவாராம். ஒவ்வொரு சீசனுமே பேசுவாராம். மிச்சல் சாண்டர் மாதிரி ஒரு பிளேயர், வேர்ல்டு கிளாஸ் பிளேயர், அவருக்கு எந்த டீமுக்கு போனாலும் பிளேயிங் லெவல்ல இடம் இருக்கும். ஆனா அவர் நம்ம டீம்ல வந்து இருக்கிறாரு, கண்டினியூஸா அவருக்கு இடம் இல்லைனாலும் அவரால் என்ன டீமுக்கு பண்ண முடியுங்கிறத ஒவ்வொரு மேட்சும் பண்றாருல, அது ஒரு செமையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அண்ட் அவரை வந்து டீம் மேன் அப்படின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்களா செல்லமா, ஹே டீம் மேன் அப்படின்னு தான் வந்து சாண்டரை வந்து கூப்பிடுவாங்களாம். அவர் வந்து ஒரு பக்காவான டீம் மேன், அவரை மாதிரி தான் பிளேயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு உதாரணமா ஒரு எடுத்துக்காட்டா வந்து மிச்சல் சாண்டரை வச்சு சொல்லுவாராம் MS தோனி. பார்த்து கத்துக்கங்க. அண்ட் வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, வேற வழி இல்ல, காம்பினேஷன் செட் ஆகலன்ட்டு. மிச்சல் சாண்டரை பாருங்க, ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பேசுவாராம். ஆனா எனக்கு தெரிஞ்சு மிச்சல் சாண்டர் எந்த டீமுக்கு போனாலும் அவருக்கு 11ல இடம் இருக்குங்க, அதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. அண்ட் இதை தாண்டி சாய் கிஷோர் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, மிச்சல் சாண்டர் நிறைய சொல்லி கொடுப்பாராம். ஆக்சுவலி பவுலர்ஸுக்குனே தெரியல, சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க தான் வச்சு நிறைய விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. பட் சாண்டர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா. ஆக்சுவலி என்ன டவுட் கேட்டாலும் இல்ல என்ன ட்ரிக் யூஸ் பண்ணணும், ஏன்னா ரெண்டு பேருமே அதே அந்த லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இல்ல, ரெண்டு பேரும் ஹைட்டா வேற இருப்பாங்க. ஸோ நிறையவே சாய் கிஷோருக்கு மிச்சல் சாண்டர் சொல்லி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலிங்க நம்ம எல்லாருக்குமே வந்து அவர் விளையாடலன்னு ஒரு வருத்தம், எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தர் சிஎஸ்கேல இருக்காருன்னே நினைச்சு நம்மலாம் பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய மிச்சல் சாண்டர் பத்தி படிக்கிறப்ப தெரியும், ஒரு ஜென்டில்மேன் பிளேயர். அவருக்கு எப்படின்னா அவர் அந்த கேமை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் யோசிப்பாரு. 11ல இடம் இருக்கும் இடம் இல்லை, அவரால் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சி வின் பண்ணி கொடுக்க முடியும்னாலும் அவர் ரெடியா இருப்பாரு. அண்ட் நிறைய கிரிக்கெட்டர்ஸுக்கு பெரிய எக்ஸாம்பிளா நியூசிலாந்துல இருந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம நிறைய பேசி கேட்டிருக்கோம். டெவான் கான்வே கூட இவரை பத்தி நிறைய சொல்லுவாரு. அண்ட் இந்த 2024ல அவருக்கு வாய்ப்பே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா போன வருஷம் 3 மேட்ச் ஆடினாரு, அதுக்கு முந்தின வருஷமாவது 6 மேட்ச் ஆடினாரு. ஓகே, வாய்ப்பே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு சாண்டர் இன்னும் அவரோட கிரிக்கெட் கரியர் முடிகிற வரைக்கும் நம்மளோட சிஎஸ்கேல இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். பட் ஆனா என்ன, சம்பளம் அதை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா ஓகே, ஏன்னா 1.9 கோடி தான் வாங்குறாரு, அதில் பாதி 20% டேக்ஸுக்கே போயிடும். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடுத்த ஆக்ஷனில் விட்டு யாரையாவது அப்படியே போக விட்டு ஒரு 5 கோடி 6 கோடிக்கு எடுத்து வச்சாங்கன்னா இன்னமும் நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இந்த வாட்டி தீக்ஷனாவுக்கு பதிலாக சாண்டரை வச்சு ஆடலாம். உங்களோட கருத்து அதை பற்றி என்ன, அப்படி ஆடினா என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.